டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பசில் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பசிலுக்கு ஆன்சர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பசில் என்ன அப்படின்னா, த கிளாக் டேக்ஸ் 12 seconds டு ஸ்ட்ரைக் 4. ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் இட் டேக் டு ஸ்ட்ரைக் 12? அதாவது நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலெல்லாம் பெரிய கிளாக் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கிளாக் வந்து 1 o'clock 1 time ஸ்ட்ரைக் பண்ணும், 2 o'clock 2 times ஸ்ட்ரைக் பண்ணோம், 3 o'clock 3 times ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸோ இந்த கிளாக் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த கிளாக் வந்து 4 o'clock 4 times ஸ்ட்ரைக் பண்ணது பார்த்தீங்களா? ஸோ அந்த 4 times ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு 12 seconds எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 times ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு டோட்டலாக அதுக்கு 12 seconds எடுத்துக்குது. அப்படின்னா அந்த கிளாக்கு 12 மணிக்கு 12 ஸ்ட்ரைக் அடிக்கும், அப்படி தானே? ஸோ அந்த 12 ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தோட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். அதாவது பார்த்த உடனே பாருங்கள், 4 ஸ்ட்ரைக்குக்கு 12 செகண்ட் அப்படின்னா 12 ஸ்ட்ரைக்குக்கு எவ்வளவு, அதுதான் வந்து கொஸ்டின். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு 4 சாக்லேட் 12 ரூபா, அப்போ 12 சாக்லேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்த உடனே அது 36 rupees அப்படின்னு ஆன்சர் பண்ணோம். கொஸ்டின் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ 4 ஸ்ட்ரைக்குக்கு 12 செகண்ட், 12 ஸ்ட்ரைக்குக்கு 36 ரூபா அப்படின்னு 36 செகண்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஆன்சர் தப்பு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது 4 ஸ்ட்ரைக்குக்கு, அதாவது 4 ஸ்ட்ரைக், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஸ்ட்ரைக், இது தேர்ட் ஸ்ட்ரைக், இது ஃபோர்த்து ஸ்ட்ரைக். ஸோ 4 ஸ்ட்ரைக்குக்கு 12 செகண்ட். இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், 4 ஸ்ட்ரைக் 12 செகண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் 3 செகண்ட் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு இனிஷியலாகவே அடிச்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே கேப்பை தான் பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அடிச்சிடுச்சு, அடுத்து 2வது ஸ்ட்ரைக்குக்கு ஒரு கேப் கிடைக்கும், 3வது ஸ்ட்ரைக்குக்கு இன்னொரு கேப், 4வது ஸ்ட்ரைக்குக்கு இன்னொரு கேப். ஸோ மொத்தம் உங்களுக்கு 3 கேப் இருக்குது. ஸோ 3 கேப்புக்கு 12 செகண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3 கேப்புக்கு, அதாவது 4 மணிக்கு உங்களுக்கு 3 கேப், ஒவ்வொரு பெல்லுக்கும் இடையில 3 கேப் இருக்கும். ஸோ இந்த 3 கேப்புக்கு டோட்டலாக 12 செகண்ட் ஆகுது. ஸோ அப்போது ஒவ்வொரு கேப்பும் எவ்வளோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செகண்ட். ஸோ ஒவ்வொரு கேப்பும் 4 செகண்ட் டோட்டல் டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, 12 மணிக்கு எத்தனை செகண்ட் எடுத்துக்கும் 12 ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு, அதுதான் கொஸ்டின். ஸோ 12 மணிக்கு 12 ஸ்ட்ரைக் அடிக்குது. அப்போ கேப் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 கேப் இருக்கும். ஸோ 11 கேப் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒவ்வொரு கேப்புக்கும் உங்களுக்கு 4 செகண்ட் ஆகுது. ஸோ அப்போ 11 கேப் எவ்வளவு செகண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 4 44 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாக்கு 4 மணிக்கு 4 ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு 12 செகண்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த கிளாக் 12 மணிக்கு 12 ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு 44 செகண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு பஸ்ஸிலோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.